முதல் நிகழ்ச்சியாக ஐயா பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி அவர்களையும் அதே போன்று மரியாதைக்குரிய காந்தி கண்ணதாசன் அவர்களையும் குத்து விளக்கேற்ற மேடை கழிக்கிறேன். அனைவருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் எம்எஸ்வி அவர்களின் ஓராண்டு நினைவு நாளையொட்டி இந்த இசை அஞ்சலி. ஐயா எம்எஸ்வி அவர்களுக்கு மிக மிக பிடித்த பாடல் புல்லாங்குழல் இசைத்த கீதங்கள் என்ற பாடல். எனவே அந்த முதல் பாடலுடன் எங்களுடைய மெல்லிசை நிகழ்ச்சியினை நாங்கள் தொடங்க இருக்கிறோம். குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலத்தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. பண்டாடும் கங்கை மலத்தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. பன்னீர் மலர் சொரியும் மேகங்களே, எங்கள் பரந்தாமன் மெய் அழகை பாடுங்களே. தென்கோடி தென்றல் தரும் ராகங்களே, அங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. எங்கள் ஸ்ரீ கிருஷ்ணமூர்த்தி புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். குருவாயூர் தன்னில் அவன் தவழ்கின்றவன் ஒரு கொடியோடு மதுராவை ஆள்கின்றவன். திருவேங்கடத்தில் அவன் அருள்கின்றவன், அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். அந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொள்கின்றவன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன்
அடுத்த பாடல் நம் அனைவரையுமே மிகவும் கவர்ந்த ஒரு பாடல். கர்ணன் படத்திலிருந்து புகழ்பெற்ற பாடல் ஆயிரம் கரங்கள் நீட்டி. அந்த பாடலை இப்பொழுது முகேஷ் அவர்களும் பிரபாகர் அவர்களும் பாடுவார்கள். மழை கொடுக்கும் கொடையும் ஒரு 2 மாதம், வயல் கொடுக்கும் கொடையும் ஒரு 3 மாதம், பசு வழங்கும் கொடையும் ஒரு 4 மாதம். பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாளும் மாதம், பார்த்திபனாம் கர்ணனுக்கோ நாளும் மாதம். ஆ சிவந்தன மாதரார் கண்கள் நாடுதோறும் நடந்து சிவந்தன பாவலர் கால்கள், நற்பொருளை தேடிச் சிவந்தன ஞானியர் நெஞ்சம். தினம் கொடுத்து தேய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே. தேய்ந்து சிவந்தது கர்ண மாமன்னன் திருக்கரமே. ஆ ஆ ஆ மன்னவர் பொருள்களை கை கொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் எடுத்துக் கொள்வார். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைத்தவன் கர்ணவீரன். வறுமைக்கு வறுமையை வைத்ததோர் மாமன்னன், வாழ்கவே வாழ்க வாழ்க. ஆ
என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்றிவர்கள் எண்ணும் முன்னே பொன்னும் கொடுப்பான் பொருள் கொடுப்பான் போதாது போதாதென்றால் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் எங்கள் கர்ணல் தன்னை கொடுப்பான் தன் உயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே ஆ ஆயிரம் கரங்கள் நீட்டி அணைக்கின்ற தாயே போற்றி, அருள் பொங்கும் முகத்தை காட்டி இருள் நீக்கும் தந்தாய் போற்றி. தாயினும் பரிந்து சால சகலரை அணைப்பாய் போற்றி, தழைக்கும் ஓர் உயிர்கட்கெல்லாம் துணைக்கரம் கொடுப்பாய் போற்றி. தூயவர் இதயம் போல துலங்கிடும் ஒளியே போற்றி, தூரத்தே நெருப்பை வைத்து சாரத்தை தருவாய் போற்றி. ஞாயிறே நலமே வாழ்க நாயகன் வடிவே போற்றி, நானிலம் உளநாள் மட்டும் போற்றுவோம் போற்றி போற்றி. மரணத்தை எண்ணிக் கலங்கிடும் விஜயா, மரணத்தின் தன்மை சொல்வேன். மானிடர் ஆன்மா மரணமெய்தாது மறுபடி பிறந்திருக்கும். மேனியை கொல்வாய் மேனியை கொல்வாய், வீரத்தில் அதுவும் ஒன்று நீ விட்டு விட்டாலும் அவர்களின் மேனி வெந்துதான் தீரும் ஓர் நாள். என்னை அறிந்தாய் எல்லா உயிரும் எனதென்றும் அறிந்து கொண்டாய். கண்ணன் மனது கல் மனதென்றோ காண்டீபம் நழுவவிட்டாய், காண்டீபம் நழுவவிட்டாய். மன்னனும் நானே மக்களும் நானே, மரம் செடி கொடியும் நானே. சொன்னவன் கண்ணன் சொல்பவன் கண்ணன், துணிந்து நில் தர்மம் வாழ. புண்ணியம் இதுவென்று உலகம் சொன்னால் அந்த புண்ணியம் கண்ணனுக்கே. போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் போகட்டும் கண்ணனுக்கே. கண்ணனே காட்டினான் கண்ணனே தாக்கினான், கண்ணனே கொலை செய்கின்றான். காண்டீபம் எழுக நின் கைவன்மை எழுக, இக்களமெல்லாம் சிவக்க வாழ்க. பரித்ராணாய சாதுனா
विनाशाय च दुष्कृतां धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे. வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா வருவதை எதிர்கொள்ளடா. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. தாய்க்கு நீ மகனில்லை, தம்பிக்கு அண்ணனில்லை. ஊர் பழி ஏற்றாயடா, நானும் உன் பழி கொண்டேனடா. நானும் உன் பழி கொண்டேனடா. நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. மன்னவர் பணியேற்கும் கண்ணனும் பணி செய்ய உன்னடி பணிவானடா கர்ணா மன்னித்து அருள்வாயடா. கர்ணா மன்னித்து அருள்வாயடா. செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து பஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. கர்ணா வஞ்சகன் கண்ணனடா. உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா வருவதை எதிர்கொள்ளடா. இந்த பாடலை பாடிய பிரபாகர், முகேஷ் இருவருக்கும் பல்லவின் சார்பாக வாழ்த்துக்கள். கர்நாடிக் ரொம்ப படித்தவர். அவர் மலையாளத்தில் படங்கள்லாம் இசையமைச்சிருக்கிறாரு. ஜெயசுதாஸ், ஜெயச்சந்திரன் இவங்களோடெல்லாம் நிறைய பாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிறாரு. அவர் என் மேல் மிகுந்த அன்பு கொண்டவர். MSV அண்ணாவின் மீது பக்தி கொண்டவர். அவரும் முகேஷும்
அவர்கள் பாடிய அருமையான இந்த பாடலுக்கு நன்றியை தெரிவித்து அடுத்த பாடலுக்கு போகிறோம். எம்எஸ்வி அண்ணனுக்கு ஒரே மோட்டோ தான். அவருடைய மோட்டோ என்னன்னு கேட்டா, எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். இதுதான் அவருடைய மோட்டோ. அந்த பாடலை இப்போ இங்கே பாட இருக்கிறோம். பிரபாகர் பாடுகிறார். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். கட்டழகு பொன்னிருக்கு வட்ட வீடு பாட்டிருக்கு தொட்டையிட வத்தரையும் நின்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். காலம் செல்லாத காலம் உலகம் உல்லாச கோலம். இளமை ரத்தங்கள் ஊரும் உடலில் ஆனந்தம் ஏறும். இன்றும் என்றும் இன்பமயம். தித்திக்க தித்திக்க பேசிக்கொண்டு திக்குகளெட்டிலும் ஓடிக்கொண்டு வரவை மறந்து செலவு செய்து உயரப் பறந்து கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்டையிட வத்தரையும் இன்பமின்றி துன்பமில்லை. எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம். ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும். காலை ஜப்பானில் காஃபி, மாலை நியூயார்க்கில் கபரே, இரவில் தாய்லாந்தில் ஜாலி. இதிலே நமக்கென்ன வேலி? எங்கும் எங்கும் நம் உலகம். உலகம் நமது பாக்கெட்டிலே, வாழ்க்கை பறக்கட்டும் ராக்கெட்டிலே. இரவு பொழுது நமது பக்கம், விடிய விடிய கொண்டாடுவோம். கட்டழகு பொன்னிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்டையிட வத்தரையும் இன்பமின்றி துன்பமில்லை.
ஆடை இல்லாத மேனி அவன் பேரன் நாளில் ஞானி இன்றோ அது ஒரு ஹாபி எல்லோரும் இனிமேல் பேபி வெட்கம் துக்கம் தேவையில்லை தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு கமலா பிரிபாரி தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு ஜாயின் மீ தட்டட்டும் தட்டட்டும் கைகள் ரெண்டு தாவட்டும் ஆடட்டும் கால்கள் ரெண்டு கடவுள் படைத்த உலகம் இது மனித சுகத்தை மறுப்பதில்லை கட்டழகு பொன்னிருக்கு வட்ட வீடும் பாட்டிருக்கு தொட்டையிட வத்தரையும் இன்பமின்றி துன்பமில்லை எங்கேயும் எப்போதும் சங்கீதம் சந்தோஷம் ராத்திரிகள் வந்துவிட்டால் சாத்திரங்கள் ஓடிவிடும் Come on everybody join together டிஎம்எஸ் அவர்களுடைய 2 புதல்வர்களில் பால்ராஜ் அவர் பால பருவத்திலிருந்தே எனக்கு தெரியும். அவர்களுடைய தந்தையை போலவே மிக நன்றாக எங்களோடு பழகுவார். இப்பொழுது அவர் தந்தையாருடைய ஒரு பாடலை இங்கே பாட வருகிறார். ஒரு சேஞ்ச் உங்களுக்கு எல்லாருக்கும். பட்டிக்காடா பட்டணமா என்ற படத்திலிருந்து என்னடி ராக்கம்மா என்ற பாடலை டிஎம்எஸ் பால்ராஜ் அவர்கள் இங்கே பாடுகிறார். ஏ ராக்கு ஏ மூக்கு ஏ கண்ணு ஏ பல்லு ஏ ராசாயி அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி அடி என்னடி ராக்கு அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி பொருத்தமடி 5-6 ரூபாய்க்கு மணி மாலை உன் கழுத்துக்கு பொருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி அம்மூரு மீனாட்சி பார்த்தாலும் அவ கண்ணுக்கு வருத்தமடி சின்னாள பட்டியிலே கண்டாங்கி எடுத்து எங்கையாலே கட்டிவிடவா சின்னாள பட்டியிலே கண்டாங்கி எடுத்து எங்கையாலே கட்டிவிடவா என் அத்தை அவ பெத்த என் மெத்த அடி ராக்கம்மா கொத்தோடு முத்து தரவோ அடி என்னடி ராக்கம்மா பல்லாக்கு நெளிப்பு என் நெஞ்சு குலுங்குதடி சிறு கண்ணாடி மூக்குத்தி மாணிக்க செவப்பு மச்சானை இழுக்குதடி தெய்வான சக்கரத்தி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி வள்ளி குரத்தி நம்ம கதையில இருக்குதடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா
கதை தினம் தினம் நடக்குதடி சிங்கார மதுரையில் வெள்ளையம்மா கதை தினம் தினம் நடக்குதடி அடி தப்பாமல் நான் உன்னை சிறை எடுப்பேன் 1-2 இருக்கட்டுமே அடி தப்பாமல் நான் உன்னை சிறை எடுப்பேன் 1-2 இருக்கட்டுமே என் கண்ணு என் மூக்கு என் பல்லு என் ராசாயி கல்யாண வைபோகமே அடி விப்பி பீடும் டும் விப்பி பீடும் டும் விப்பி பீடும் டும் அடி விப்பி பீடும் டும் விப்பி பீடும் டும் விப்பி பீடும் டும் எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு ஒரு படம். எம்எஸ்வி அண்ணனுடைய மிக பிடித்த ராகங்கள்னு எடுத்தீங்கன்னா அதில் முதலிடம் வகிப்பது பாகேஸ்வரி. இந்த பாகேஸ்வரியில் அவர் பண்ணாத மெலடியே கிடையாது. அந்த எங்கள் வீட்டு பிள்ளையில் 2 கதாநாயகிகளும் வந்து நம்மளுடைய கதாநாயகர் நம்மளை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு, மலருக்கு தென்றல் பகையானால் அது மலர்ந்திட கதிரவன் துணை உண்டுன்னு ஒரு பாட்டு பண்ணியிருப்பாரு. அந்த பாட்டோட அந்த படத்தை பாருங்க. அந்த பாகேஸ்வரி ராகத்தை எவ்வளவு அழகா தேவையான அளவு அதில் பேத்தோஸ் இருக்கும். மலருக்கு தென்றல்ங்கிற பாடலை இங்கே உஷாராஜும் சோஃபியா சதீஷ் 2 பேரும் இணைந்து பாட போறாங்க. கேளுங்க.
எம்எஸ்வி அண்ணா அவர்கள் தன் தாய் மீது மிகுந்த பக்தியும் அன்பும், ஒரு குழந்தை மாதிரி அவர் கடைசி வரைக்கும் தன் தாய் மீது அந்த தாய் அன்பை செலுத்தினார். அதனால்தான் என்னமோ அவர் இசையமைத்த எல்லா லல்லபை தொட்டில் பாடல்கள் மிக சிறப்பாக அமைந்தவை. அதிலும் அவர் இசையமைத்த பாசமலர் படத்திலே வரும் மலர்ந்தும் மலராத என்கிற பாடலை இந்த உலகம் பூரா அந்த பாடல் போய் ரீச் ஆயிருக்கு. அப்படி உலகத்தினுடைய இதயத்தை நெஞ்சத்தை உருக்கிய ஒரு லல்லபை மலர்ந்தும் மலராத பாசமலர். பிரபல பின்னணி பாடகரும் நடிகருமான அண்ணன் ஏஎல் ராகவன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்கிறோம். எம்எஸ்வியுடன் நீண்ட காலம் நட்பில் இருந்து அவருடைய படங்களிலே பாடியவர், என்னை குழந்தையிலிருந்து தெரிந்தவர். அவர்களும் அண்ணி ராஜம் அவர்களும். இந்த பாடலுக்கு பிறகு ராகவன் அண்ணன் இங்கே வந்து பாடுவார்கள். வந்து விடிந்தும் விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே, வந்து விடிந்து விடியாத காலை பொழுதாக விளைந்த கலை அன்னமே, நதியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்த இளம் தென்றலே, வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. யானை படை கொண்டு சேனை பலவென்று ஆள பிறந்தாயடா, பூமி ஆள பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா, வாழ பிறந்தாயடா, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு, அத்தை மகளை மனம் கொண்டு இளமை வழி கண்டு வாழ பிறந்தாயடா.
கண்ணியில் விளையாடி கொடியில் தலை சீவி நடந்து இளந்தென்றலே வளர் பொதிகை மலை தோன்றி மதுரை நகர் கண்டு பொலிந்த தமிழ் மன்றமே. சிறகில் இணை மூடி அருமை மகள் போல வளர்த்த கதை சொல்லவா? கனவில் நினையாத காலம் இடை வந்து பிரித்த கதை சொல்லவா? பிரித்த கதை சொல்லவா? கண்ணின் மணி போல மணியின் நிழல் போல கலந்து பிறந்தோமடா. இந்த மண்ணும் கடல்வானும் மறைந்து முடிந்தாலும் மறக்க முடியாதடா. உறவை பிரிக்க முடியாதடா. அன்பியாரிராரோ ஆரிராரோ ஆரிராராரிரோ. அன்பியாரிராரோ அன்பியாரிராரிரோ. ஏஎல் ராகவன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். ராகவண்ணனுடைய குரல் ரொம்ப வித்தியாசமான குரல். அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அது வந்து ஒரு கலாட்டா பாட்டுக்கும் ஃபிட் ஆகும், ஒரு மெலங்கலியான பாட்டுக்கும் ஃபிட் ஆகும். அப்படி ஒரு சிறந்த குரல் வளம் உடையவர் அண்ணன். அவர்கள் பாடி உலக புகழ் பெற்ற பாடல் எங்கிருந்தாலும் வாழ்க என்ற பாடல். எங்கிருந்தாலும் வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க, மஞ்சள் வளத்துடன் வாழ்க, உன் மங்கள குங்குமம் வாழ்க, வாழ்க வாழ்க, எங்கிருந்தாலும் வாழ்க, உன் இதயம் அமைதியில் வாழ்க. சில்லென்று பூத்த சிறு நெறிஞ்சு காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே. நின்றது போல் நின்றாள், நெடுந்தூரம் பறந்தாள். நிற்குமோ ஆவி, நிலைக்குமோ நெஞ்சம், மனம் பெறுமோ வாழ்வே. ஆ ஆ, ஆ, செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள். அவள் செந்தமிழ் தேன் மொழியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள். பைங்கனி இதழில் பழரசம் தருவாள், பருகிட தலை குனிவாள்.
செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ கண்களில் நீலம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ பெண்மீன்களை மலராயணிந்தவளோ மேகத்தை கூந்தலில் முடித்தவளோ பெண்மீன்களை மலராயணிந்தவளோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட்ட செய்யும் மோகினியோ மோகத்திலே இந்த உலகம் யாவையும் மூழ்கிட்ட செய்யும் மோகினியோ அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் அவள் செந்தமிழ் தேன் மொழியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள். இசைக்குயில் மெல்லிசை அரசி பி சுசீலா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். எனவே சிறந்த பாடல்களை பாடி நம் அனைவரையும் மகிழ்விக்க இருக்கிறார். அதற்கு இடையிலே முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளவிருக்கிறேன். மறைந்த மெல்லிசை மன்னர் எம்எஸ்வி அவர்கள் மறைவதற்கு ஒரு 6 மாதம் 7 மாதத்திற்கு முன்னால் ஒரு பாடலை ஒரு திரைப்படத்திற்காக கடைசியாக பாடினார். அந்த பாடலுக்கு இசையமைத்தவர் எங்களுடைய மகன் சதீஷ் சக்கரவர்த்தி. சின்ன பையன்தானே அப்படின்னெல்லாம் அவர் நினைக்கல. எம்எஸ்வி அவர்கள் வந்து பெருந்தன்மையோட அவங்கிட்ட பக்கத்தில் உட்காந்து, தம்பி நீ பாட்டு சொல்லி கொடு அப்படின்னு சொல்லி அவருடைய ஹார்மோனியத்தை வச்சுக்கிட்டு என்னுடைய மகன் அந்த பாடலை சொல்லி கொடுக்க, அதை அண்ணன் எம்எஸ்வி அவர்கள் பாடிய அந்த காட்சி என்னுடைய இதயத்திலே நிழலாடுகிறது. அந்த நிகழ்வை தாங்க முடியவில்லை. எனவே அப்படி ஒரு பாட்டு, அந்த பாட்டு நீலம் என்ற படத்திற்காக, இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, எட் டு பி ரிலீஸ், அண்ணன் பாடினார்கள். எனவே பாடலை அண்ணனுடைய ஓராண்டு நினைவு நாள் இந்த நாளிலே இந்த மேடையிலே அந்த பாட்டு சீடியை மட்டும் இங்கே நாங்கள் வெளியிட போகிறோம். அந்த பாடலை இப்போது ஸ்க்ரீன்லேயே த்ரோ பண்ணுறோம். அண்ணன் எம்எஸ்வி அவர்களை பார்க்கலாம், அவருடைய பாடலை நாம் கேட்கலாம். சதீஷ் சக்கரவர்த்தி அவர்களை
மேடை கழைக்கிறேன். அதே போன்று நீலம் படத்தினுடைய இயக்குனர் வெங்கடேஷ் அவர்களை மேடை கழைக்கிறேன். எல்லாருக்கும் மாலை வணக்கங்கள். எனது தந்தையின் இசை தந்தை மெல்லிசை மன்னர் விஸ்வநாதன் அவர்கள் எங்கள் அப்பா மேலே வச்சுருந்த மரியாதைக்காக என்னுடைய மியூசிக்கில் வந்து பாடினாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப சின்ன பையன். அவங்களுக்காக கம்போஸ் பண்ணுறதுக்கு எந்த விதமான தகுதியும் எனக்கு கிடையாது. பட் எங்கள் அப்பா மேலே வச்சுருந்த மரியாதை அந்த ஒரே காரணத்துக்காக வந்து பாடினாங்க. இது அந்த நீலம் படத்தினுடைய டைரக்டர் மிஸ்டர் வெங்கடேஷ் குமார். ப்ளீஸ் சே a few words. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் இவ்வளோ பெரிய ஜாமமான இருக்கிற மேடையில் வந்து நான் பேசுகிறதே வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். நான் வந்து பாலுமேந்திரா சாரோட கடைசி ஸ்டூடெண்ட். நான் வந்து நிறைய டாக்குமெண்ட்ரி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் எடுத்து அவார்டு வாங்கியிருக்கேன். நான் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு சொந்தமாக படம் ப்ரொடியூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணேன், உனக்குள் நான் அப்படின்னு சொல்லிட்டு. நீலம் வந்து என்னோடய முதல் படம், 2012 வந்து தொடங்கப்பட்ட படம். இந்த படம் வந்து என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியல. ஏன்னா வந்து ஸ்டோரி வந்து ஒரு ஸ்ரீலங்கன் இண்டோ ஸ்ரீலங்கனில் நடக்கிற அந்த மீனவர்களோட பிரச்சனை தான் இந்த படத்தில் ஒரு மைய கரு. ஸோ அதனால் இந்த படத்தை வந்து என்னை பாதியிலே பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து எம்எஸ்வி ஐயா பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சதீஷும் ரொம்ப ஆசைப்பட்டோம். அந்த ஃபஸ்ட்டு சாங் அந்த ட்ராக் கேட்டோன்னே நான் சதீஷ்கிட்ட சொன்னேன், ஐயா தான் பாடணும்னு சொல்லிட்டு. அதுக்கு எல்லாமே உதவி பண்ணவங்க வந்து தாயன்பன் அப்பாவும் அம்மாவும் தான். எம்எஸ்வி ஐயாவை ரொம்ப நிறைய நாங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி ஐயாவை பாட வச்சோம். இது ரொம்ப ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. ஆனால் இந்த பாட்டு வந்து உண்மையாகவே ரொம்ப ஒரு அர்த்தமான பாடல், தமிழர்களுக்கு எல்லாருக்கும் சேர வேண்டிய பாடல். ஸோ இந்த பாட்டு வெளியில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப ஈஸியாக ரிலீஸ் பண்ணலைங்க, எக்கச்சக்க பிரச்சனை இருக்குது. ஆனாலும் வந்து இந்த பாட்டு வந்து வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டு பண்ணுறோம். ட்ரெண்ட் மியூசிக் எல்லாருக்குமே நன்றி. என் அப்பா அம்மா ஒய்ஃப் தங்கச்சி எல்லாருமே இங்கே இருக்காங்க, எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நீங்கள் இல்லைன்னா நான் இல்லை. கண்டிப்பாக அந்த பாட்டை பாருங்கள். தேங்க்யூ.
தைத்த முள்தான் விதை. முள் தைத்த உள்ளத்தால் செய்வோம் விதியே. அலையே அலையே ஓயாதே என்றும் ஓயாதே. அலையே அலையே அவர் கண்ணாடி ரூம்குள்ளே இருந்து இப்படி கையை காட்டினாரு. நான் உள்ளே போனேன். உன்னை கூப்பிடலையா, இசையமைப்பாளரை கூப்பிட்டேன், கூப்பிடு உன் பையனேன்னாரு. ஒரு சின்ன இசையமைப்பாளருங்கிறதே இல்லாமல் அவன் கூட சரிசமமாக உட்காந்துட்டு எவ்வளவு பெரிய ஒரு மனிதர் அவர், எவ்வளவு ஹீ இஸ் மியூசிக் பை ஹிம்செல்ஃப். நான் அவர் அப்படித்தான் பார்க்குறேன். ஒரு நாள் நான் அவர் காலை தொட்டு கும்பிட்டேன் வீட்டில். என்னப்பா நீ அடிக்கடி காலை தொட்டு கும்பிடுறேன்னாரு. அண்ணா உங்களை யார் கும்பிட்டது? நான் மியூசிக்கை கும்பிடுறேன், உங்களை கும்பிடுறதா நீங்கள் நினைக்காதீங்க, தப்பு அது அப்படின்னு. அந்த மாதிரி ஹீ இஸ் மியூசிக் பை ஹிம்செல்ஃப். அவர் இப்படி பாடி பாட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு பாராட்டிட்டு போனார். இப்பொழுது பார்த்த அந்த பாடலினுடைய அந்த சிடியை சுசீலாம்மா வெளியிட போகிறாங்க. அண்ணன் கங்கை அமர் அவர்களையும் மேடை கூப்பிடுறேன். ஐயா நல்லி அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். காந்தி கண்ணதாசன் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறேன். தயவு செய்து மேடைக்கு. சுசீலாம்மா அவர்கள் உலக கின்னஸ் சாதனையிலே 17,935 பாடல்கள் தனி மனுஷியாக தனி பாடகியாக பாடியிருக்கிறார். இது ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட். அடிக்கடி அண்ணன் சொல்லுவாங்க, சுசீலாம்மா நீ பாடலன்னா வேற யார் பாட போறாங்க அப்படின்னு சொல்லியே வேலை வாங்கினார் தம்பி, என்ன அப்படி பாட வச்சாரு அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி அவர்கள் பாடியிருக்கிற ஒவ்வொரு பாடலும் தேன். முதலில் எம்எஸ்வி அண்ணா அவர்கள் இசையமைத்த இன்று வந்த இந்த மயக்கம் என்ற பாடல், அந்த பாடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் சொன்னேன். அந்த பாடலை முழு பாடலாக இப்போ இங்கே பாட போறாங்க அம்மா. என்னை எங்கேக்கோ கொண்டு போகுதம்மா. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா. பட்டு மேனி பந்து போல துள்ள நீ பக்கம் வந்து அள்ள வேண்டும் மெல்ல. பட்டு மேனி பந்து போல துள்ள நீ பக்கம் வந்து அள்ள வேண்டும் துள்ள. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ கொண்டு போகுதம்மா.
கொடுக்கும் என்னாலும் உனதல்லவோ துயிலாமல் இருக்கும் துணை தேடி தவிக்கும் பெண் பாவை மனமல்லவோ உன் மலர் மஞ்சம் சொல்லாமல் கொள்ளாமல் பெறலாம் அந்த சொர்க்கத்தை நீ தேடி வரலாம் சொல்லாமல் கொள்ளாமல் பெறலாம் அந்த சொர்க்கத்தை நீ தேடி வரலாம் 300 முத்தாரம் இடலாம் அதில் என் பங்கு வருவாது எனலாம் அதில் என் பங்கு சரிபாது எனலாம் இன்று வந்த இந்த மயக்கம் அது எங்கெங்கோ கொண்டு போகும் பட்ட வேலை பந்து போல துள்ள நீ பக்கம் வந்து அள்ள வேண்டுமெல்ல பட்டு வேலை பந்து போல துள்ள நீ பக்கம் வந்து அள்ள